வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறப்ப நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு செஞ்சால் நல்லாவே நமக்கு சாஃப்டாக சிக்கன் வெந்து வந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு. இதை நம்ம வச்சுட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான பொருளாக நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்க போகிறது நம்ம இப்போ வறுத்து அரைக்க போகிற இந்த மசாலா தான். இதுக்காக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியை சேர்த்தாச்சு. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லியையும் மிளகாவையும் சேர்த்து நம்ம 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதை சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரோஸ்ட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருகிரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நான் சேர்க்குறேன். இந்த எண்ணெயோட அளவு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நம்ம பொரிய விட்டுறலாம். நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். அதுக்காக இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைம்லேயே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் இதை வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு நம்ம வதக்கி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதங்கி வர்ற டைம்லேயே நம்ம வறுத்து எடுத்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா பொடியை நம்ம வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லாவே தக்காளி வதங்கி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ பொடி பண்ணி வச்ச மசாலா பொடி இது கூட சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். மசாலா பொடி கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா பொடி நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த சிக்கனை எடுத்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். சிக்கன் கூட மசாலா எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம அப்படியே விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விடும். சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவை டேரெக்டாக வதக்காமையும் நம்ம அரைச்சி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். சிக்கனை மூடி போட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து சிக்கன் கூட நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது
தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டுறலாம். சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து ரெடியாகட்டும். இப்போது சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்து நல்லா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வதக்கி எடுத்த தேங்காவை நம்ம வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வச்சாச்சு. இதை நம்ம வந்து சேர்த்து வந்து இந்த சிக்கன் கறி கூட வந்து கலந்துடலாம். தேங்காவை சேர்த்த பிறகு சிக்கனை நம்ம அதிக நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. அதோட டேஸ்ட் நமக்கு வந்து மாறிடும். தேங்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ குழம்பு வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான ஒரு சின்ன தாளிப்பை வந்து நான் ரெடி பண்ணி சேர்க்குறேன். அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து வந்து தாளித்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை தாளிக்க வேணாம்னு நினச்சிங்கனாலும் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து தூவி வந்து நம்ம வந்து பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கறி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை சாதத்து கூட இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.